வழக்கறிஞர் நோட்டீஸாக இருந்தால் வழக்கறிஞர் நோட்டீஸ்ன்னா வழக்கறிஞருடைய அதாவது எனது கட்சிக்காரனுடைய தகவலின் அடிப்படையில் நான் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ்ன்னு சொல்லணும். கீழே அந்த வழக்கறிஞருடைய பேர் இருக்கணும். அட்வொகேட் நோட்டீஸ் கொடுக்கும்போது அவருடைய பதவி அவருடைய இதெல்லாம் போடும். இது என்ன அடிப்படையில் இதை எடுத்துக்கிறதுனே தெரியல. நான் இதன் மூலமாக ஒன்று கேட்குறேன், என்னன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எப்போ எடுக்க போகிறீங்க? நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருக்கேன். கடைசி நோட்டீஸு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. கடைசி நோட்டின்னு முடிவாயிடுச்சு. உடனடியாக அடுத்தது நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, இவங்களுடைய நோக்கமே என்னென்னா கூட்டணி வந்திருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, யாரும் நம்மளை கூப்பிடல, நம்மளை யாருமே மதிக்கலை, உடனே ஒரு நோட்டீஸை கொடுத்தோன்னா அப்புறமாவது எல்லாம் பயந்துட்டு வருவாங்க, அதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அறிவிப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உட்பட சட்டப்படி கடுமையான நடவடிக்கை தவறாமல் மேற்கொள்ளப்படும், இது ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தவறாமல் தொடரப்படும். அதோட தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொண்டால் அது சட்டப்படி குற்றமாகும். இது ஒரு நோட்டீஸ். இன்னொன்று அரசியல், தேர்தல் அல்லது நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொண்டால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எவ்வளோ பெரிய முரண்பாடு! இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டுறாங்க. அந்த தீர்ப்பை நமது ஊடக நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி நீங்கள் படிச்சிங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடியை அல்லது சின்னத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்று உறுதியாக உண்மையாக சட்டத்தின் முன் நிறுத்திய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும். அதாவது கொடி சின்னம் பயன்படுத்துவது உரிமையோ எதுவும் இல்லை என்பதை சட்டப்பூர்வமாக நிரந்தரமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒன்றில் இன்னொரு இடத்துல பண்ணிங்கன்னா உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒன்று இடத்துல ஃபைனல் ஃபைண்டிங்கு, இன்னொரு இடத்துல ஃபைண்டிங். இதெல்லாம் எப்படி இது மாதிரியான ஒரு அறிவிப்புகள் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸில் கொடுக்குறாங்க? நான் அன்பாக பத்திரிகை ஊடக நண்பர்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நீண்ட காலமாக நீங்கள் எங்கள் கட்சியினுடைய செய்தியை, மருத்துவர் ஐயாவினுடைய செய்தியை, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய செய்தியை, எங்கள் கட்சி சட்ட நடவடிக்கைகள் செய்திகளை மிக அதிகமாக நீங்கள் ஒளிபரப்புகிறீர்கள். அதற்காக இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நல்லாதரவு எங்களுக்கு வேண்டும். நீங்கள் தான் எங்களுடைய நிரந்தரமான ஊடக நண்பர்கள், தான் எங்களுடைய கூட்டணி நண்பர்கள் என்பதையும் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதே வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான இது போன்ற செய்திகள், அறிவிப்புகள் வருகின்ற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை, சட்டப்பூர்வமான நிலை என்ன என்பதை அறிந்து எச்சரிக்கையோடு இதை நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டுமாய் உங்களை இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.